விருந்து. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் இம்யூனிட்டி வெஜிடபிள் சட்னி. என்னடா சட்னின்றது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, அதை போய் ஒரு எபிசோட அப்லோட் பண்ணுறாங்களேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் தேவையான அளவு காய்கறி பழங்கள் சேர்த்துக்கிறது இல்லை. அதனால் ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எதுவும் நம்ம உடம்புக்கு போகிறதில்ல. இப்போது இந்த சட்னி மூலியமாக எப்படி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரியன்ஸை எடுத்துக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த சட்னி செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். கேரட், அவரைக்காய், நூக்கல், பீன்ஸ், சௌ, கோவக்காய், முள்ளங்கி, பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, கோஸ். அடுத்ததாக காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், அப்புறமா புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து வதக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி வச்சிருக்க கட் பண்ணி வச்சிருக்கெல்லாம் வதக்கிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் இப்போ நான் எடுத்துருக்கதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க. நம்ம வதக்க ஆரம்பிக்கிறப்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆரம்பிக்கும். அதாவது கொஞ்சம் 1/4 வதங்கின ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் காய்கறிகள் அந்த அடிப்பிடிக்காமல் கருகாமல் இருக்கும். நமக்கு அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம காய்கறிகள்லாம் நல்லா சிம்மில் வதங்கினதுக்கு பிறகுமா கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, புதினா எல்லாம் ஒரு கை சேர்த்துருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே நம்மளோட இலையெல்லாம் வதக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அந்த சூட்லேயே வதக்குறப்போ புதினா அப்புறம் கொத்தமல்லி இலையோட வாசனைலாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதோட ஃப்ளேவர் நமக்கு தெரியும். இதோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குட். வாவ், இட் ரியலி ஸ்மெல்ஸ் குட். காய்கறி எல்லாம் வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஆற வச்சுக்கிறோம். வதக்கின காய்கறி எல்லாம் அரைச்சி வச்சு மாட்டிட்டு போட்டு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஃபைனலி நம்மளோட சூப்பர் ஸ்பெஷல் இம்யூனிட்டி சட்னி ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு our சேனல் இனிய விருந்து.